Taste the Daily. கிருத்திகா மேடம், இப்போ என்னன்னா வெளிப்படையாக ஒரு ரீல்ஸ் எடுத்து இவ்வளவு கொடுமை பண்ணி போடுறாங்க அப்படின்னா பெண்கள் வீட்டிலிருந்து வர்றதுக்கு பயப்படுவாங்களா மாட்டாங்களா? குழந்தைங்களே ஸ்கூலுக்கு காலேஜுக்கு அனுப்புறதுக்கு பயப்படுவாங்களா மாட்டாங்களா? அது எல்லாத்தையும் தாண்டி புதுசா தொழில் தொடங்க வர்றவங்க இதையெல்லாம் யோசிப்பாங்களா மாட்டாங்களா? ஆக்சுவலி இந்த பிரச்சனை வந்து நல்ல வேலையா இது வந்து ரொம்ப பெருசாகாம மற்ற ஸ்டேட்ஸ் வந்து இன்டர்ஃபியர் ஆகாம ஓரளவுக்கு மட்டுப்பட்டுருச்சு. இல்லைன்னா இப்ப கொரோனா காலத்துல எடுத்துக்கங்க, அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்க யூபினா யூபி லேபரர்ஸ் இங்க இருந்தவங்களுக்கு ரொம்ப பர்சனலா கேர் எடுத்து அங்க வரவழைச்சாங்க, திருப்பி போக வச்சாங்க. ஸோ அவங்களுக்கு ஏதோ ஒண்ணு அப்படின்னா கவர்மெண்டே வந்து அங்க அந்த கவர்மெண்ட் வந்து இன்டர்ஃபியர் ஆகி அந்த கவர்மெண்ட்டுக்கு அந்த மக்கள் பிரஷர் கொடுத்து நம்ம கலெக்டரேட்ட பேசி அதெல்லாம் பண்ண ஹிஸ்டரி உண்டு. இதே போல இப்படி இந்த மாதிரி சம்பவம் நடந்ததுக்கு அந்த கவர்மெண்ட்ஸ் யாராவது இன்டர்ஃபியர் ஆனாங்கன்னா திருப்பி எல்லாம் இங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா தமிழ்நாடோட கதி என்னாகும்? தமிழ்நாடு வந்து ஸ்தம்பிச்சு போயிடும். ஏன்னா எல்லா தொழில், ஹாஸ்பிட்டல்ஸ், ஹோட்டல்ஸ், எல்லா இடங்கள்ல ஃபவுண்டரிஸ், எல்லா இடங்கள்லயுமே வந்து வட மாநிலத்தவரை நம்பிதான் நம்ம இருக்கோம். ரெண்டாவது நீங்க கேட்டீங்க இல்லையா, சொன்னீங்க நீங்க ட்ரக்ஸ் வந்து கஞ்சா வந்து 0 ஆயிடுச்சு அப்படின்னு. நான் சொல்லல மேடம், அது வந்து மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சொன்னாருன்னு தான் சொன்னேன். ஓகே ஓகே ஓகே. அது வந்து என்ன இருக்குன்னா, இப்போ 1937ல நினைச்சு பாருங்க, மதுவிலக்கு இருந்தது. 1971ல யார் அதை எடுத்து விட்டா? அங்கிருந்து ஆரம்பிச்சதுதான் தமிழ்நாட்டுக்கு சீர்கேடு. அதாவது ஒரு கிட்டத்தட்ட 4-5 ஜெனரேஷன்ஸ் வந்து போச்சு. இன்னைக்கு வந்து யாரும் வேலை செய்வதற்கே வந்து லாய்க்கு இல்லாதவங்க ஆயிட்டாங்க. அப்படி அழகா விவசாயம் பார்த்துட்டு இருந்த நம்ம மக்கள், அதுல வந்து ஆம்பளைங்க வந்து நிறைய பேர் இந்த மதுவுக்கு அடிமையாகி இன்னைக்கு வந்து வேலையே செய்ய முடியாத அளவுல இருக்காங்க. ரெண்டாவது இந்த ட்ரக்ஸ் அப்படிங்கிறது வந்து மருவி, அதாவது மது போதை மருவி, இப்போ மெத்தபெட்டமைன் அது வந்து, அதுக்கப்புறம் இந்த பார்மசூட்டிக்கல் டேப்லெட்ஸ், ஸோ இந்த மாதிரி மருவி வந்திருக்கு நிறைய வகையான ட்ரக்ஸ். இப்போ வந்து இந்த இவரு நர்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோவோட இவரு சொல்லியிருக்காரு, ஜோனல் டைரக்டர் அவரு அரவிந்தம் சொல்லி அவர் சொல்லியிருக்காரு, 25 கிலோ நாங்க அதை வந்து சீஸ் பண்றோம், 17.5 கிலோ சீஸ் பண்றோம் அப்படின்னா இது வந்து ஒரு வெல் ஸ்ட்ரக்சர்ட் நெட்வொர்க்ல இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது நான் சொல்லல, அவர் சொல்லியிருக்காருங்க. அப்போ இது வந்து எந்த அளவுக்கு ஊடுருவி புறையோடி போன ஒரு சமாச்சாரமா இருக்கும் பட்சத்துல அரசு வந்து இது வந்து போயிருச்சு, ஃபேமிலிஸை தாண்டி போயிருச்சு. இப்ப யாரு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா அரசு ஆக்ஷன் எடுக்கிறத தவிர வேற வழியே இல்லை. சோ நம்ம குடும்பங்கள் வந்து செதஞ்சிருக்கு, இந்த மதுவுக்கு அடிமையாகி. இப்ப இந்த லேட்டஸ்டா இந்த சின்ன பசங்க எல்லாம் இந்த வகையான ட்ரக்ஸுக்கு அடிமையாகி இப்ப எங்க வந்து நிக்கிறேன்னா ஃபேமிலிஸே செதஞ்சு போறாங்க, ஒரு ரிலேஷன்ஷிப்ஸ் கெட்டு போகுது, பினான்சியலி ரொம்ப டவுன் ஆகுறாங்க, அதனால திருடுறாங்க. கோவை மாவட்டத்துல வந்து மத்தியானம் 3 மணிக்கு செயின் ஸ்நாச்சிங் நடக்குதுங்க சார், சொன்னா நம்பவே முடியல. சோ அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு வந்து பார்த்தா எல்லாம் பைக்ல வர்றாங்க, செயினை வந்து புடுங்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. மேடம் நீங்க ரொம்ப தப்பா சொல்றீங்க போலயே. நேத்து தான் உங்க ஊருக்கு வந்தாரு முதலமைச்சர், உங்க ஊருக்கு பக்கத்துல பல்லடத்துல வந்து அவர் தான் சொன்னாரு பெண்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரியான ஆட்சி நடந்துகிட்டு இருக்குன்னு சொன்னாரு. நீங்க என்ன மாத்தி சொல்றீங்க சார்? கொஞ்சம் டெக்னிக்கலா பெண்களுமே வந்து வெறும் இந்த 1000 ரூபாய் மாயையிலிருந்து வெளியே வந்து நம்மளுக்கு என்ன தேவை, நம்ம எங்க இருக்கோம், நம்ம எப்படி இருந்தோம் அப்படிங்கறத மக்கள் வந்து உணர்வு அப்புறம் இதெல்லாம் அணுகணும். இந்த மாதிரி வந்து சும்மா சொல்லிட்டு நிறைய சார், நான் சொல்றது இந்த இன்சிடென்ட் வந்து மோடி அவர் பிரைம் மினிஸ்டர் வர்றதுக்கு ஒரு நாள் முன்னாடி, அப்ப அந்த ஏரியால எவ்வளவு செக்யூரிட்டி பீஃப் பண்ணிருப்பாங்க, எப்படி இருந்திருக்கும், அந்த இடத்துல இந்த சம்பவம் எங்க இருக்கும் அப்படிங்கறது இந்த ஒரு சம்பவம் தெளிவாக்குது. அப்புறம் நீங்க இந்த மாதிரி டேப்லெட்ஸ் இப்போ 2023ல வந்து வெறும் 40,000 டேப்லெட் தான் சீஸ் பண்றாங்க. ஆனா 2024ல 1,40,000 டேப்லெட் சீஸ் பண்ணிருக்காங்க, வகையான டேப்லெட்ஸ். அதுல கூல் ட்ரிங்க்ல போட்டு குடிச்சா அது ஒரு மாதிரி இது, சோ இவ்வளவு மணி நேரத்துக்கு அந்த ஒரு நிலை இருக்கும், இந்த மாதிரி எல்லாம் நிறைய வருது. அப்போ இது வந்து எவ்வளவு சதவீத ஜம்ப் அப்படின்னா 255% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு.
அப்போ நம்ம இளைஞர்கள் வந்து எப்படி ஒரு, அதாவது எல்லாரும் நல்ல வசதியா இருக்கிறவங்களுக்கு அது ஒரு லைஃப் ஸ்டைல் இது. ஆனா ஏழையா இருக்கிறவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு டெத் சென்டென்ஸ். சோ இதை விட ஒரு கேடு நம்ம பெண்களுக்கு வேற ஏதாவது இருக்க முடியுமா? இப்போ மத்த குழந்தைங்க வேற, நம்ம குழந்தைங்க சேஃபா இருக்கலாம் இல்ல, நம்ம குழந்தைங்க சேஃபா இருக்கோங்கிறதுக்காக நம்ம வந்து அத பத்தி கண்டுக்காம இருக்க கூடாது. அதே இது நம்ம குடும்பங்கள்லயே நாளைக்கு வரலாம், அதே இது நம்மள பாதிக்கலாம். சோ இதுதான் வந்து நிதர்சனமான உண்மை. இத பத்தி எல்லாருமே வந்து சிந்திக்கணும். வெறும் இந்த பெண்கள் 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 பாரதியார் மாதிரி பேசுற, ரொம்ப நல்லா அழகா பேசுறாங்க, ரொம்ப லேடிஸ்னு நிறைய கேர் எடுக்கிறாங்க. அது வந்து ரொம்ப பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். நம்ம சீஃப் மினிஸ்டர் வந்து இந்த அளவுக்கு வந்து பெண்கள் முன்னேற்றத்திற்கு வந்து சிந்திக்கிறாருங்க. ஆனா நிதர்சனமான கள உண்மை இருக்கு இல்லைங்களா, அது வேற மாதிரி இருக்கு. நம்ம வந்து ஒரு ஜெனரேஷன் மேல ஜெனரேஷன் வந்து அழிஞ்சு போயாச்சு. அதே மாதிரி கிரைம் அகேன்ஸ்ட் விமன் அண்ட் சில்ட்ரன் வந்து எவ்வளவு ஏறி இருக்குன்னா, மோகன் சார் சொன்ன மாதிரி இல்லைங்க, அது வந்து 50% இந்த 3 வருஷத்துல மட்டும் ஏறி இருக்கு. இது வந்து எல்லா மாநிலங்கள் எல்லாம் நீங்க பாருங்க, அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நம்ம எல்லாம் ரொம்ப சேஃபா இருக்கிறோம் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்களே சார். நம்ம விஷயத்த பாக்கலாங்க சார். தமிழ்நாட்டுல 50% கிரைம் வந்து ஏறி இருக்கு. ஏன் இந்த 3 வருஷத்துல ஏறி இருக்குன்னு தரவுகள் வந்து சொல்லுது. அவர் வந்து எந்த தரவுகள் பார்த்து இல்ல அப்படின்லாம் சொல்றாருன்னு தெரியல. ஆனா நம்மளுக்கு சுத்தியே நடக்கும் நிறைய சம்பவங்கள் இருக்கு. இந்த மதுரையில வந்து அந்த வசந்த் நகர் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ல வந்து டீச்சர் வந்து ரேப் பண்றாரு. 7th and 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரேப் பண்றாரு. அதுல வந்து HM டீச்சர் எல்லாம் வந்து கம்ப்ளைண்ட் வந்து கண்டுக்காம விட்டு அப்புறம் போலீஸ் கம்ப்ளைண்ட் போகுது, அப்புறம் போக்சோ வருது. அதே மாதிரி இந்த டாடா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்துல ஸ்பை கேமரா வச்சு அது குளிக்கும் போது அதெல்லாம் வந்து போட்டோ எடுத்து அது வேற வெளியே ஆகி அதோட இது. அப்புறம் பிடி டீச்சர் ஒருத்தர் சாம்சன் பிரபாகரன் மயிலாடுதுறை, அவர் வந்து 8th ஸ்டாண்டர்ட், அதாவது பிசிக்கலி சேலஞ்ச் பொண்ணை வந்து ரேப் பண்றாரு. அப்போ எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான, இந்த மாதிரி பல சம்பவங்கள் சொல்லலாம். பர்கூர்ல வந்து கிராஃப்ட்ஸ் டீச்சர் ஒருத்தங்க அவரு பண்ணிருக்காரு. அப்புறம் தூத்துக்குடி, திருவாரூர், இந்த மாதிரி எல்லா மாவட்டங்களையும், பெரம்பலூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ல வந்து இன்பேஷண்ட்டை வந்து செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி சிவகங்கால வந்து பைக்ல கூட்டிட்டு 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு, சோ வியாசர்பாடியில 13 வயசு பொண்ண வந்து 15 வயசு பையன். இப்படியே தொடர்ந்து பெண்களுக்கு எதிரான, குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமைகள், கொடுமைகள், அட்டூழியங்கள்லாம் அதிகரிச்சுட்டே இருந்தாலும் கூட இந்த அரசு ஒரு பக்கம் பெருமையா பேசிட்டு இன்னொரு பக்கம் இதற்கெல்லாம் ஏன் அமைதி காக்குறாங்க? டிஜிபி இல்லாதது பொறுப்பு டிஜிபிக்கு போட்டதுதான் இதுக்கெல்லாம் காரணமா அப்படிங்கிறது தொடர்பாகவும் இன்னும் நம்ம விரிவாக பேசலாம். கிருத்திகா மேடம், தொடர்ந்து இதே மாதிரி இவர் சொன்ன மாதிரி லிஸ்ட் போட்டார்களே, போதை கலாச்சாரம், பெண்களுக்கு எதிரான கொடுமைகள், இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள், சட்ட ஒழுங்கு பிரச்சனை, இதெல்லாம் இருந்துகிட்டு இருந்தது அப்படின்னா என்னென்ன சிக்கல்கள், என்னென்ன பிரச்சனைகள் தமிழக மக்களுக்கு ஏற்படும் நினைக்கிறீங்க? இது ஒரு சமூக சீர்கேடுங்க சார். சமூகத்துல யாருமே வந்து இப்பவே ஹாப்பியா இல்ல. எல்லா தொழில் நசிஞ்சிருக்கு, நிறைய பாரம் சுமந்துட்டு இருக்கோம், டாக்ஸேஷன் ஜாஸ்தி, இது எல்லாமே இருக்கும்போது இந்த மாதிரி கிரைம் வந்து ஜாஸ்தி ஆகும்போது பெண்களுக்கும் பெண் குழந்தைங்களுக்கும் வந்து பாதுகாப்பற்ற ஒரு நிலை உருவாகும். மோகன் சார் சொன்ன மாதிரி எக்கனாமிக் இதுல வந்து நம்ம growth இப்படி அப்படி, அது வந்து ரொம்ப பெருமைக்குரிய விஷயம்தான். ஆனா இது வந்து ஆபரேஷன் சக்சஸ் பேஷண்ட் டைடு மாதிரிதான். மக்கள் இருக்கணுமே, இதுக்கெல்லாம் வந்து நல்லா ஒரு சமூகம் இருந்தா தானே அதெல்லாம் என்ஜாய் பண்ண முடியும். அதை விட்டுட்டு ஒரு பக்கம் இந்த மாதிரி சீரழிவுகள், அச்சுறுத்தல்கள் இதெல்லாம் இருந்துட்டு இருக்கும் போது நம்ம நெக்ஸ்ட் ஜெனரேஷன் எல்லாருமே வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு தான் யோசிப்பாங்க. அடுத்த ஜெனரேஷன் இன்னும் நம்ம எப்படி நல்லது பண்ணலாம், எப்படி அவங்களை அப்லிஃப்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வந்து பிரதானமா இருக்கும். அதேதான் எல்லா குடும்பங்களும் அவங்கவுங்க புரியுது. ஆனா அதே திங்க் பண்றதுக்கு வந்து இங்க வந்து அது வந்து உணராம, இவ்வளவு புறையோடி போன சமாச்சாரமா இருக்கே அப்படிங்கறது உணராம, இந்த சின்ன சின்ன ஒரு நாய்க்கு எலும்பு துண்டு போடுற மாதிரி அதுல வந்து ஹாப்பி ஆயிடுறோம். அப்படி இல்லை, நம்ம வந்து பெரிய இழப்புகள் வந்து சந்திச்சிட்டு
அது வந்து இன்னி பூதாகாரமா ஆக போகுது. இதுக்கு வந்து எப்படி தடுக்கணும் அப்படின்னா, இப்போ ஒரு வீரப்பன் வந்து அவ்வளோ வீரப்பனை வந்து எப்படி கடைசியில எப்படி ஒரு ஆக்ஷன் எடுத்தாங்க, அதே மாதிரி ரவுடிஸ் வந்து எப்படி வந்து ஆக்ஷன் எடுத்தாங்க, ஒரு இன்னும் எப்படி அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தாங்க அப்படிங்கறது யோசிக்கும் போது எல்லா ப்ராப்ளம்க்கே ஒரு சொல்யூஷன் இருக்கு. ஆனா அந்த சொல்யூஷனை நோக்கி போகாம சமாதானப்படுத்தும் நோக்கிலேயே வந்து நம்ம எல்லாருமே செயல்பட்டு இருந்தா யாரு செயல்படுறாங்க? சமாதானம் யார சமாதானப்படுத்துறாங்க மேடம்? யாரு ஆட்சியில் இருக்காங்க அவங்க பொறுப்பு தானே இதெல்லாம் பண்றதுக்கு. ஃபர்ஸ்ட் எங்களுக்கு எல்லாம் என்ன வேணும்? பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும், கிரைம் வந்து கம்மியாகணும், போலீஸ் ஃபோர்ஸ் ஸ்ட்ரெங்தன் பண்ணணும், அது வந்து தடுக்கணும். வந்ததுக்கு அப்புறம் புண்ணு செப்டிக் ஆனதுக்கு அப்படிங்கிறது வந்து ஏற்புடையதா இல்ல. புண்ணு வராம இருக்கிறதுக்கு எப்படி என்ன நம்ம வந்து தடுப்பு நடவடிக்கைகள் என்னென்ன பண்ணுங்கிறது தான் புத்திசாலித்தனம். இன்னைக்கு வந்து ரொம்ப புரையோடி போன சமாச்சாரம் எல்லாருமே இணைஞ்சு செயல்பட்டாதான் முடியும். அதுல வந்து அரசு வந்து கடுமையான நடவடிக்கைகள், கடுமையான ஒரு ஆக்ஷன் ஓரியன்டட் இதுவா எடுத்தாங்கன்னா கொஞ்சம் பயம் வரும். போலீஸ்க்கு வந்து முழு சுதந்திரம் அளித்து அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் வசதிகள் செய்து கொடுத்து லா அண்ட் ஆர்டர் வந்து ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டியா இருக்கணும். சாப்பிடாம கூட இருந்தா அரசாங்கம் இயங்கணும், அவங்க வேலை செய்யணும்ங்கறீங்க. இயங்கணும், மக்களோட பிரச்சனை புரிஞ்சுக்கணும். புரியுது. இனிமேலாவது மக்களை என்னால நம்ம வந்து நிறைய பேசலாம், நிறைய பண்ணலாம். ஆனா என்ன நிதர்சனமா நடந்துட்டு இருக்கு இருக்கிற 100 நாள்லயாவது நிம்மதியான ஒரு ஆட்சியை கொடுங்க அப்படிங்கறத உங்களுடைய கருத்தாக கூட நான் இறுதி கருத்தா எடுத்துக்கிறேன். யாரு வந்தாலும் சரி நிம்மதியா இருக்கணும், மக்கள் நிம்மதியா இருக்கணும், மக்கள் எல்லாருக்குமே சம வளர்ச்சி இருக்கணும். நான் மட்டும் வளர்றேன். இதே உங்க இறுதி கருத்தா எடுத்துக்க. ரொம்ப ரொம்ப சொல்ல ஒரே வார்த்தை தான். சிலரை சில நாள் ஏமாற்றலாம், பலரை பல நாள் ஏமாற்றலாம். எல்லோரையும் எல்லா நாளும் ஏமாற்ற முடியாது. 2வது முறையா நீங்க கனிமொழியை தேர்தல் வாக்குறுதிக்கு தலைவரா போட்டிருக்கீங்க. இந்த முறை உங்க தேர்தல் வாக்குறுதிகள் ஜம்பம் பலிக்காது, பொய் வாக்குறுதிகள் பலிக்காது. 178 தொகுதியில எடப்பாடி பழனிசாமி ஐயா போகும்போது ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் வந்து நிக்கிறாங்கன்னா தன்னெழுச்சியா பாருங்க. அவர் ஒரு கவர்ச்சி தலைவர் கிடையாது, ஆளுமை மிக்கவர்னு கிடையாது, பின்புலம் கிடையாது, அவருடைய தந்தையோ தாயோ எம்எல்ஏவோ எம்பியோ கிடையாது. ஆனா மக்கள் எழுச்சி தன்னால வருது. அது 2026ல பார்க்கலாம். எப்படி மக்களுடைய மனங்கள்ல யாரு இருக்கிறாங்கிறது தெரிஞ்சு போயிடும். நிர்வாக திறமை யாருக்கிட்ட இருக்கு அப்படிங்கறத பார்த்தா ஓட்டு போடுவாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் 2026 வரைக்கும்.